கடந்த 22 ஆண்டு கால எதிர்பார்ப்பிற்கு புத்தாண்டிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பரிசு ஒன்றை எங்களுக்கு வழங்கினார்கள். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து 6 லட்சம் அரசு ஊழியர்கள் 6.5 லட்சம் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் குடும்பங்களிலே அவருடைய ஓய்வு கால வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வாழ்வாதாரத்தை காப்பாற்றினார்கள். அந்த அறிவிப்பு உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியும் வரவேற்பையும் ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசு ஊழியர் இனத்திலிருந்து கிடைக்கப்பெற்றது. அதற்கான அறிவிப்பு இன்றைய தினம் அரசாணை 7 அந்த டாப்ஸ் திட்டத்தினுடைய அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த போது இருந்த கூறுகளை எல்லாம் தாண்டி நாங்களே எதிர்பார்க்காத இந்த கம்யூட்டேஷன் அதையும் சேர்த்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இடையில இந்த டாக்ஸ் திட்டத்தை விட சிபிஎஸ் திட்டமே மேல் என்று எங்கள் மீது மிகுந்த அக்கறையோடு பல்வேறு தரப்பிலிருந்து புதிதாக ஒரு ஆதரவு குரல்களும் அக்கறை குரல்களும் வந்து சமூக வலைதளங்களிலே எங்கள் ஊதியத்தை கொண்டு எங்களுக்கே ஊதியத்தை தருகிறார்கள் என்பது போல ஒரு பொய்யை வேகமாக பரப்பிக் கொண்டிருந்தார்கள். உள்ளபடியே அந்த ஓய்வூதிய திட்டத்தினுடைய அருமை 22 ஆண்டு காலம் அதற்காக போராடி, அதுவும் குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சியில எண்ணற்ற கைது நடவடிக்கைகள், எண்ணற்ற சிறை தண்டனைகள், எண்ணற்ற குற்றவியல் நடைமுறைகள், எத்தனையோ அடக்குமுறைகள், ஆசிரியர்களுக்கான மாற்றங்கள், துறை ரீதியான நடவடிக்கைகள், இவற்றை எல்லாம் பார்த்து கூட கிடைக்காத இந்த ஓய்வூதிய திட்டத்தை ஒருவரையும் சிறை செல்ல விடாமல், ஒருவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளாமல், ஒருவரையும் பணியிட மாற்றத்துக்கு உட்படுத்தாமல் அற்புதமாக நான் சொன்னதை செய்வேன் என்று சொல்லி இவர் அற்புதமான ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து அதற்கான அரசாணையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்பதை மீண்டும் ஒரு முறை உணர்த்தியிருக்கிறார். சிபிஎஸ் திட்டம் டாப்ஸை விட சிறப்பானது என்று எங்கள் மீது புதிதாக பாசம் கொண்டு அக்கறை கொண்டு கிளர்த்தெழுந்த பல பேரின் வாயை இன்றைக்கு அடைத்திருக்கிறார். அதாவது ஓய்வு பெறும் நாளில் உங்களுக்கு டாப்ஸ் திட்டம் சிறந்தது என்றால் அதில் பயணிக்கலாம், சிபிஎஸ்சிலே கோடி கோடியாய் பணம் கிடைக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் அந்த கோடியை பெற்றுக்கொண்டு செல்லலாம் என்ற ஒரு ஆப்ஷனையும் அந்த அரசாணை சொல்லியிருக்கு. எங்களை பொறுத்தவரை பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இல்லாததாக கம்யூட்டேஷனை நாங்கள் பார்த்தோம். அந்த கம்யூட்டேஷனும் இப்போது அரசாணையில் வந்திருக்கிறது. அப்ப டாப்ஸுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கும் சிபிஎஸ்லாம் இதை ஒப்பிட முடியாது. பழைய ஓய்வூதியத்திற்கும் உள்ள ஒரே ஒரு விஷயம், நாங்கள் 10% கான்ட்ரிபியூட் பண்றோம். அப்ப 10% கான்ட்ரிபியூட் பண்ணி ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியத்தை பெறுறோம். மற்றவர்கள் அது இல்லாம பண்றாங்க. நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் அதிலும் கூட மாற்றத்தை உண்டாக்க முடியும். இந்த ஓய்வூதியம் திட்டம் அறிவிக்கிறதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும். இந்த மனசு தனக்கு, அதாவது தன் கீழே பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் ஒரு நல்ல மனது வேணும். இதை தாண்டி கடந்து போயிருக்கலாம். ஒரு இதை வைத்து அரசியல் செய்யலாம் என்று நம்பிக்கொண்டிருந்த எதிர் முகாம்களுக்கு ஒரே ஓவர்ல 36 ரன் அடிச்சு தோனி மாதிரி அந்த ட்ரெண்டையே மாற்றி ஒட்டுமொத்த அரசு ஆசிரியர் தன் பக்கம் வைத்திருக்கிறார். கடந்தும் போயிருக்கலாம், அது செய்யவில்லை. மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இவரால் மட்டும்தான் அந்த எஞ்சிய அந்த 10% நாங்கள் செலுத்தக்கூடிய பணத்தை கூட எதிர்காலங்களில் திரும்பவும் நாங்கள் பெறுவதற்கான முயற்சி எடுக்கும் போது இவர் முதலமைச்சராக இருந்தால்தான் அதையும் சாத்தியம். அப்ப எல்லாரும் மனநிலையும் அதை நாங்கள் பெறுவோம், பெற்றே தீர்வோம். முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருவார். அத்தகைய நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. விரைவிலே நாங்கள் செலுத்தக்கூடிய அந்த 10% நிதியையும் வேறு வடிவங்களே, இது ஏற்கனவே அந்த கிராஜுவிட்டி 22 வருஷமா முடக்கப்பட்டிருந்த கிராஜுவிட்டி இப்போ கொடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து வேறு வகையில நாங்கள் செலுத்திய பணத்தை திரும்ப அளிப்பார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர். அதற்காக ஜாக்டோஜியோ பேரமைப்பு சார்பாக
பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம், பல அடக்குமுறைகளை சந்தித்திருக்கிறோம். முதலமைச்சர் எதற்கும் எங்களை தள்ளாமல் எங்களை அழைத்து பேசி 100 பேர் கொண்ட ஒரு முத்தான குழுவை பொதுப்பணித்துறை அமைச்சர், நிதியமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் இந்த 3 குழு அமைச்சு அவங்களும் எங்கள் பிரதிநிதிகளாக செயல்பட்டு இன்னைக்கு எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றிருக்கிறார். எஞ்சிய கோரிக்கைகளும் அவர் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். விரைவில் அதையும் துறை ரீதியான அமைச்சர்களை கொண்டு நிறைவேற்றுவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நேரத்தில் எங்களுடைய கோடானு கோடி நன்றியை ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசு ஊழியர் அமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜாக்டோஜியோ அமைப்பின் சார்பாக ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நன்றி அறிவிப்பு மாநாட்டினை நடத்த இருக்கிறோம். அந்த நன்றி அறிவிப்பு மாநாட்டில் எங்களுடைய ஒட்டுமொத்த நன்றியினையும் நாங்கள் வெளிப்படுத்துவோம். அவரிடம் உரிமையோடு கேட்போம். அவரும் அன்போடு எங்கள் கழிப்பார். நிச்சயம் அரசாணை 7 சொல்வது, அரசாணை பாருங்க 7, அந்த 7 என்ன குறிக்கிறது என்று சொன்னால், மீண்டும் 7வது முறையாக அரசுடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கு அவங்க மனம் மகிழ்ந்ததன் காரணமாக மீண்டும் 7வது முறையாக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற அரசு அமையும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். இந்த எஞ்சிய கோரிக்கைகளும் அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த அரசு ஆசிரியர் இனத்தின் சார்பாக எங்களது கோடானு கோடி நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். தியாகராஜன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற